இயேசுவில் அன்பிற்கினிய அன்னையின் அன்பு பக்தர்களே, நமது இந்த திருத்தலத்தின் அதிபரும் பங்கு தந்தையும் ஆகிய அருட்தந்தை அருளப்பா அவர்கள் நம்முடைய இந்த திருத்தலம் பசிலிக்கா என்கிற அந்த நிலையை, தகுதியை தற்போது நாம் பெற்றிருக்கிறோம். அதற்கான அதிகாரபூர்வமான ஆணை வத்திக்கானிலிருந்து இந்தியாவில் இருக்கிற திருத்தந்தையின் தூதரகத்திற்கு வந்து அங்கிருந்து நம்முடைய பேராயரிடம் வந்து பேராயர் நமக்கு தந்திருக்கிறார். இது ஏன் மைனர் பசிலிக்கான்னு சொல்கிறாங்க என்றால், உலகத்திலேயே 4 மேஜர் பசிலிக்காஸ் இருக்கிறது. அது மட்டும்தான். அந்த 4ம் ரோமையில் இருக்கிறது. புனித பேதுரு பேராலயம், தூய பவுல் பேராலயம், மரியன்னை மேரி மேஜர் என்கிற மரியன்னையினுடைய பேராலயம், இன்னொன்று ஜான் லாத்தரன் பேராலயம். இந்த 4 பேராலயங்கள் தான் உலகத்திலேயே மேஜர் பசிலிக்காஸ். மற்ற எல்லாமே உலகத்தில் இருக்கிற எல்லாம் பசிலிக்கா நிலைக்கு உயர்த்தப்படுகிறது என்றால் அவையெல்லாம் மைனர் பசிலிக்கா தான். ஆக இது ஒரு நம்முடைய லத்தீன் வழிபாட்டு முறையிலே நம்முடைய திருத்தந்தை அவருடைய வழிபாட்டு ஆணையம், டிகாஸ்ட்ரி ஃபார் டிவைன் வர்ஷிப் அண்ட் சாக்ரமெண்ட்ஸ் என்கிற அந்த ஆணையம் நாம் நமது பேராயருக்கு அனுப்பி, பேராயர் தமிழக ஆயர் பேரவையிலே ஒப்புதல் பெற்று, தமிழக ஆயர் பேரவையின் ஒப்புதலோடு அகில இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையிலே கலந்து கொள்ளுகிற எல்லா ஆயர்களும் வாக்களித்து அதை பரிந்துரை செய்து திருத்தந்தையினுடைய இந்திய தூதருக்கு அனுப்பி, திருத்தந்தையின் இந்திய தூதர் அதை வத்திக்கான் இந்த திருவழிபாட்டு திரு ஆணையத்திற்கு அனுப்பி, அவர்கள் ஏறக்குறைய ஒரு 185 பக்கங்கள் கொண்ட மிக விரிவான இந்த ஆலயத்தை பற்றி எத்தனை திருமுடைகள் இருக்கின்றன, எத்தனை மெழுகுதிரி அந்த வைக்கின்ற ஸ்டாண்ட் இருக்கிறது என்று எல்லாவற்றையும் புகைப்படமாக சொல்வது போல மிக விரிவாக இந்த அறிக்கையை தயாரித்து அனுப்பி, அதை பரிசீலித்து அதிலும் சில திருத்தங்களை சொல்லி, அதற்கு பிறகு நாம் இந்த நிலையை, இந்த பசிலிக்கா என்கிற அந்த நிலைக்கு நம்முடைய பேராலயத்தை திருத்தந்தை போப் லியோ அவர்கள் உயர்த்தி இருக்கிறார். எனவே நம்முடைய தந்தை அவர்கள் சொன்னது போல இது ஒரு நம்முடைய திருத்தல பேராலயம். இந்த பேராலயத்தினுடைய வரலாற்றிலே, பயணத்திலே மிக முக்கியமான மைல்கல். இதை நான் எப்போதுமே இந்த ஆலயத்தை கட்டுகிற போதும் சொன்னேன். கொரோனா பெருந்தொற்று முடிந்தவுடன் முடியுமா என்று எல்லோரும் தயங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் நாம் திட்டமிட்டதற்கும் மிக மிக அதிகமாகவே நாம் பல இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்லுகிற இந்த இன்டீரியர் நிறைய மிக அற்புதமாக இதை கட்டி முடிக்க முடிந்தது. அப்போது நான் சொன்னேன், உங்களிலே பலருக்கும் நினைவிருக்கும், இதை
நான் கட்டவில்லை, நாம் கட்டவில்லை, மாதா தனக்கென்று தனக்கு பிடித்தமான வகையிலே கட்டிக்கொண்டார் என்றுதான் நான் நம்புவது. அந்த வகையிலே மாதா அடுத்த நிலையிலே இதை ஒரு பசிலிக்காக ஆக்க வேண்டும் என்று மாதாவினுடைய விருப்பம், அவருடைய பரிந்துரை. நாம் எல்லாம் முயற்சிகள் செய்தோம். நம்முடைய திருத்தலத்தின் 50வது ஆண்டு பொன் விழாவிலே நமது பேராயர் அவர்கள் அதை முயற்சிகளை தொடங்குகிறோம் என்று அறிவித்தார். இப்போது சில பல காரணங்களுக்காக தடைகளை எல்லாம் தாண்டி காலதாமதத்திற்கு பிறகு சரியான இறைவனுக்கே உரிய காலத்திலே இந்த அருமையான ஒரு ஆணையை வத்திக்கான் நமக்கு தந்திருக்கிறது. இதற்காக பெருமுயற்சிகளை மேற்கொண்டு பணி செய்த நம்முடைய பாசமிகு பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டகை அவர்களுக்கும் இந்த பணியை தொடர்ந்து தொய்வில்லாமல் நிறைவேற்றி முடித்த நம்முடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய திருத்தலத்தின் அதிபர் மற்றும் பங்கு தந்தை, இந்த கட்டிடப் பணிகளிலே உழைத்த அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் மற்றும் அனைவரோடும் சேர்ந்து நாம் இன்றைக்கு அன்னை மரியாவுக்கு, இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இதுதான் இந்த அதிகார அன்னை மரியாவுக்கு நன்றி. உழைத்த அனைவருக்கும் நன்றி.